ஸ்டாலின் தலைவா, நீங்களே பாருங்க, நீங்க இப்படி செஞ்ச ஜோலியா இப்படி வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. ஸ்டிக்கருக்கு வேண்டியதான் இந்த போராட்டம் வந்து கேட்டுருக்கு. இந்த ஸ்டிக்கரே வேண்டாம். மணி 2 மணி ஆயிடுச்சு. குடியாங்கலாம் பாவம், நாங்களாம் ஆம்பளைலாம் செத்துருவோம். என் தளபதி வருவான், தளபதி இளைய தளபதி எல்லாமே இதை முடிச்சு விடுவார். அவர் வேற மாதிரி கொண்டு விடுவார். கொண்டு வரட்டும். குடும்பங்கள்லாம் காப்பாற்றணும், ஆம்பளை பிள்ளையெல்லாம் காப்பாற்றணும். வேலைக்கு போன வேலை கிடைக்கும். ஆம்பளை பிள்ளைய கொஞ்சம் காப்பாற்றி விட்டுட்டோம். கொஞ்சம் குறைக்கிட்டு குடியெல்லாம் குறைச்சிட்டு வேற மாதிரி கொண்டு வர சொல்லுங்க. வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி கழகம். அண்ணே கடை திறக்கல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாப்பாடுக்கு வந்தேன், வேலையை பார்க்கணும், போகணும். கடையை திறக்காமல் இருக்கு. இந்த 10 ரூபா ஸ்டிக்கருக்காண்டி பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கணக்குனே தெரியல. முக ஸ்டாலின் தான் தலைவர் தான் பார்க்கணும். இப்போ திறந்துருக்காங்க ஐயா, காற்று கிடக்க ஐயா. இன்னும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் வேலை இல்லைன்ட்டுருவான். எனக்கு சாப்பாடு போனால் சாப்பாடும் கிடைக்காது, எல்லாம் போச்சு. ஸ்டிக்கர் இந்த 10 ரூபா ஸ்டிக்கர் பாட்டில் ஓட்டுறாங்கள, அதான் பிரச்சனை. அதுக்காண்டியே போராடுறாங்க. அது வேண்டவே வேண்டாம். அது இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். இந்த தமிழகம் வாழும். சரக்கு இல்லாமல் இருக்க முடியாது எங்களால். நாங்கள் வந்து தமிழ் குடிமகன். நான் குடிமகன். நான் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். வேலை வைப்பேன், குடிப்பேன். வீட்டுக்கு போய் சம்பளத்தை கொடுக்கணும். சாயங்காலம் மத்தியானம் வந்து சாப்பிடணும். மத்தியானம் வந்து கட்டிங் அடிக்கணும். அப்போ எங்கள் வேலை ஓடும்.